கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை, பலன் தரும் தேவன் எபிசோட் 1733 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் ஏசாயா 48 அதிகாரம் 17வது வசனத்தை உங்களுக்காக வாசிக்கின்றேன். இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. பிரயோஜனமானவைகளை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை நீங்கள் வாழ்க்கையிலே, வேலையிலே, தொழிலிலே, வியாபாரத்திலே, கடையிலே, ஹோட்டலில் எங்கே தொழில் செய்தாலும், எங்கே வேலை செய்தாலும் அடுத்த கட்டத்திற்கு என்ன செய்வது என்று தெரியாமல் குழம்பி இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், பிரயோஜனமானதை உனக்கு போதிப்பார், பிரயோஜனமானதை உனக்கு தருவார். என் வாழ்க்கையில் கேடுள்ளவைகளே வந்து கொண்டிருக்கிறது, கேடுள்ள காரியங்களே என் தொழிலிலே வந்து கொண்டிருக்கிறது என்று கலங்கி நிற்கலாம். இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை, இது முதற்கொண்டு பிரயோஜனமானதை உனக்கு போதிக்க போகிறார், பிரயோஜனமானதை உனக்கு கொடுக்க போகிறார். நீ கூட ஹல்லேலூயா தோல்வியான காரியங்களை, தோல்வியான செயல்களை நீயே செய்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் அப்படி அல்ல. உன் வாழ்க்கையில் பிரயோஜனமான காரியங்கள் வரப்போகிறது. நீ ஆயத்தமாகி, அவர் உன்னை நடத்துவார். சங்கீதம் 32:8 சொன்னார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அந்த ஆலோசனை கர்த்தர் இன்றைக்கு உன்னோடு கூட இருந்து உன்னை நடத்துகிறார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, பிரயோஜனமானதை போதிக்கிறவரே, பிரயோஜனமானதை தருகிறவரே, ஹல்லேலூயா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். யார் தங்களுடைய வாழ்க்கையில் கேடான காரியங்களை செய்து ஹல்லேலூயா கவலையிலே மூழ்கி போயிருக்கிறார்களோ, அவர்களுக்கான வார்த்தையாய் நீ தந்திருக்கிறீர். பிரயோஜனமானதை உனக்கு தருவேன் என்று சொல்லியிருக்கிறீர். நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துவேன் என்று சொல்லியிருக்கிறீர். ஆலோசனை தருவேன் என்று சொல்லியிருக்கிறீர். இவைகளை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக மகனே, மகளே, கர்த்தர் உனக்கு பிரயோஜனமானதை தரப்போகிறார். பிரயோஜனமான வாழ்க்கை உனக்கு வரப்போகிறது. இதுவரை உன் வாழ்க்கையில் இருள் இருந்திருக்கலாம், இதுவரை உன் வாழ்க்கையில் துன்பம் இருந்திருக்கலாம். இன்று முதல் பிரயோஜனமான காரியங்கள் உன்னை தேடி வரும். பிரயோஜனமான காரியங்களை நீ காண்பாய். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அப்படி பிரயோஜனமானதை உம்முடைய பிள்ளைகளுக்கு தந்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். தொழிலிலே தந்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். என் வாழ்க்கை பிரயோஜனமற்றதாய் இருக்கிறதே என்று கவலைப்படாதே. இன்று முதல் உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம், பிரயோஜனமானதை கர்த்தர் உனக்கு தருகிறார். உன் தொழிலுக்கு தருகிறார், வியாபாரத்திற்கு தருகிறார், உன் பிள்ளைகளுக்கு தருகிறார், உன் சரீரத்திற்கு, குடும்பத்திற்கு தருகிறார். பிரயோஜனமானதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.